வணக்கம் சார். வணக்கம். நான் மருத்துவர் பேராசிரியர் கந்தசாமி, தனியார் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறேன். இன்று நேயர்களை வானொலி மூலமாக சர்வதேச மகிழ்ச்சி தினத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ரெயின்போ எஃப்எம்ங்கிறது வந்து இப்போ அந்த பஞ்சே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ரெயின்போ 101.4 எல்லாமே தூளுனாலே கொஞ்சம் ஒரு ஹைப் வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்பு. ஸோ இது நீங்கள் எஃப்எம் வந்து ஆமாம், உள்ள வரும்போது வைப்பு சிரித்தாலே போதும், அந்த பவர் ஏறிடும். ஸோ இதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதோட தீம்னு சொல்லுவாங்க. தீம்னா இட்ஸ் கேர் அண்ட் ஷேர் இங்கிலீஷில் சொன்னாலும் பகிர்தல். ஸோ ஆமாம், பரிவு பகிர்தல். தமிழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ எழுதுறது கவிதையெல்லாம். ஸோ அதனால் பரிவு பகிர்தல். ஸோ கேர் அண்ட் ஷேருங்கிறது வந்து இதோட தீம். ஸோ இதை வச்சு இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நேயர்களுக்கு விவரிக்கலாம். இந்த வருஷத்துக்கான மகிழ்ச்சி தினத்துக்கான தீம் வந்து கேர் அண்ட் ஷேர். ஓகே சார். ஸோ உங்களோட வரையறையில் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? மகிழ்ச்சின்னு இது வரையறைன்னு சொல்லிட்டாரு. வரையறை இல்லாததான் மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது மகிழ்ச்சி கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் நோ லிமிட். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் நிறைய பகிர்ந்துக்கலாம், நிறைய டெஃபினிஷன் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக மருத்துவராக என்னையை ஏன் கூப்பிட்டீங்கன்னு தெரியல, முதல்ல ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மருத்துவர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எங்கிட்ட தேடி வர்றவங்க எல்லாமே நோயாளியாக வருவாங்க, பயத்தில் வருவாங்க, நோயிலால் என்ன பிரச்சனை இருக்கும் ரொம்ப பயத்தில் வருவாங்க. ஓகே. ஸோ இதை தீர்த்து வைக்கிறதா மருத்துவரோட தலையாய கடமை. கண்டிப்பாக. ஸோ எங்களோட ஹெல்த் டெஃபினிஷன், ஹெல்த் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கேட்டால் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங் தான் ஹெல்த்துங்கிறது டெஃபினிஷன். தமிழில் சொல்லணுன்னா இது வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் சமூக நலத்திலும் நீங்கள் நல்லா நார்மலாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஹெல்த்துன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம பேசிக்காக எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம உடல் நலத்தில் தான் மெயினாக இது வந்து உடல் மகிழ்ச்சியாக இருந்தாவே மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், உடல் நலத்துலையும் சரி மனநலத்துலையும் சரி நம்ம சமூகத்தில் இருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நியூக்ளியஸ்லேருந்து கிளம்பி ஒரு சுற்று வட்டாரத்தை நம்ம சுற்றி கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்து ஆரம்பித்து சுற்றி நம்மை சுற்றி உள்ள எல்லாருக்கும் மகிழ்ச்சியை பரப்புவது தான் வந்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு ஒரு வரையறை இல்லை, அது வந்து நம்மளை சுற்றியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். லிமிட் போட்டிங்கன்னா அந்த கோடை தாண்டக்கூடாது, இந்த வட்டத்தை தாண்டக்கூடாது. வட்டத்தை தாண்ட ஏன்னா குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டா தான் நீங்கள் மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் வரையறே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படி சொல்கிறப்போ அது எப்படி சார்? ஆமாம், சில பேர் வந்து எப்படின்னா செல்ஃப் சென்டர்ட், அதாவது எனக்கு நான் ஹாப்பியாக இருந்தால் போதும். ஓகே. இல்லை சில பேர் வந்து நான் இருக்கணும், நம்ம ஃபேமிலி இருந்தால் போதும். சில பேர் நான் இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். இது வந்து ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை மனதளவில் ஒவ்வொருத்தரை பொறுத்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தர் மனதளவை பொறுத்து இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே சார். அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். அதாவது இப்போ நம்ம குறுகிய மனப்பான்மையில இருக்கணுமா மகிழ்ச்சிங்கிற விஷயத்தில், பரந்த மனப்பான்மையில் இருக்கணுமா மகிழ்ச்சின்னா? இல்லை, ரெண்டுமே இருக்கணும். உலகத்தில் வந்து கடவுள் படைப்பில் வந்து எல்லாமே இருக்குது. ஓகே. மனிதன் மாத்திரம் இல்லை, விலங்குகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் மனிதன் படைப்பில் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இதுதான் ஒரு ஏற்றம் தான் ஒரு ஏற்க இருக்கும். கண்டிப்பாக. ஒரு நல்லது கெட்டது அப்படி தான் சொல்கிறோம். நல்லது அப்படின்னா உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படின்னா மனிதன் எப்போ தான் வாழ்க்கையை எதிர்கொள்கிறது? ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டி இருந்தால் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது. ஸோ நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சிங்கிறது போது ஒரு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறது தான் வந்து முக்கியமான காரணம். சூப்பராக சொன்னீங்க சார். எப்போவுமே வெற்றியை மட்டுமே நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடாது, கவலைகளும் வரும், அதையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க சார்? இல்லை, நான் மருத்துவராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்லணும், இதே வெளியாக காலையில் ஆரம்பித்து தொழில் ஓடிட்டே இருந்தால் அதுவும் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். ஓகே சார். பட் என்னென்னா இது வந்து போக போக நாளடைவில் நம்மைத்தாமே நம்ம பேஷண்ட்லாம் வராங்க அப்படின்னா, நம்ம நோயாளிகள்லாம் வராங்கன்னா நம்மளை பார்த்து ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம பார்த்து அவங்க தெளிவாகணும். அப்படிங்கும்போது வந்து நான் முதல்ல என் உடல்நலத்தை பார்த்துக்கணும். கண்டிப்பாக. ஸோ அந்த நான் என் உடல்நலத்தை பார்த்துக்கும் போது சிறு வயசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாக்கி பிளேயர். கண்டிப்பாக. ஸோ அந்த இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஹாப்பி. கண்டிப்பாக. வின் பண்ணுறமோ இல்லையோ பார்ட்டிசிபேஷன், அதான் சொல்றாங்க, போட்டியில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு கட்டாயம் இல்லை, ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ஸோ அந்த அளவில் இருக்கும்போது இப்போதைக்கு நான் எப்படி என்னை மகிழ்ச்சி வச்சுக்கிறேன்னா, டெய்லி காலையில் உடற்பயிற்சி. நான் மரத்தன் ரன்னர், அதாவது நெடுந்தூர ஓட்டம் 42 கிலோமீட்டர் ஓடுற இது பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ காலையில் வந்து எனக்கு முக்கியமானது, காலையில் எழுந்தோடனே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இந்த உடற்பயிற்சி தான் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக வச்சுக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு வச்சுக்குது. ஆமாம். ஓகே சார். ஓகே. இப்போ உங்களை தேடி வரவங்க எதனால மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க சார்? எனக்கு இந்த பிரச்சனால மகிழ்ச்சி இல்லை, இதனால் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, 90 மருத்துவராக இருக்கிறதுனால முக்கியமான மேக்ஸிமம் 90% 99% சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டது தான். கண்டிப்பாக.
அதில் வந்து அதை எப்போ அதை தீர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதை தீர்த்துருவோம். ஆமா. ஸோ இருந்தாலும் அது என்ன சில பேர் அதான் அந்த கேர் அண்ட் ஷேர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கேர் அண்ட் ஷேரில் தான் நாங்கள் வந்து வி வின் ஓவர் அதர் பீப்புள். ஸோ அது அடுத்த ஸ்பெஷாலிட்டி. நான் காம்படிஷனாக சொல்லலை, பட் அது ஏன்னா ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியம். கேரிங். ஆமாம், ஒரு தனி மனிதனை காப்பாற்றினா அதுக்கு பின்னால் ஒரு குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான தொழிலில் இருக்கிறதுனால ஆல்வேஸ் ஐ ப்ரௌட் டு பி இன் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் எடுத்தது வந்து இன்னும் ஐ எம் ஹாப்பி. ஸோ அதனால் அவங்க சொல்கிறதுனால நம்ம வந்து அந்த அவங்க நோயை பற்றி சொல்கிறதோ அவங்க கவலை பற்றி சொல்கிறதுனால ஐயோ இது புலம்புறானே நம்ம புலம்புற தேவையே அவசியமே இல்லாமல் போயிடும். ஆமாம், அவங்கள மகிழ்ச்சியை மூஞ்சில கொண்டு வரதா நம்மளோட வேலையாகும்ல. அதே மாதிரி இப்போ எனது மனைவி வந்து மகப்பேறு மருத்துவர். குழந்தை பிறந்துச்சு, ஒரு டெலிவரி ஆச்சுன்னா அவங்க வந்து சொல்லும்போது குழந்தை பிறந்துருக்கு சொல்லும்போது தே ஆர் ஹாப்பி. சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம மருத்துவ ரீதியாக கொடுக்குறோம். அவங்க வந்து மகிழ்ச்சியாக திருப்பி நமக்கு வந்து தேடி வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சியை கொடுக்கணுமா நிறைய சார்? மகிழ்ச்சி மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்ல? கண்டிப்பாக. அதுதான் இந்த தீம்லோட எனக்கு முக்கியமானது, ரொம்ப பிடிச்சது. இந்த வருஷம் தீம் வந்து ரொம்ப பிடிச்சது கேர் அண்ட் ஷேருங்கிறது. எப்போவுமே நீங்கள் வாங்குறத விட கொடுக்கும்போது தான் ஹாப்பினஸ் ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இது புரியாது. ஏன் கொடுக்கணும், மனசில் ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், இதை எடுத்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். எதிர்பார்ப்புகள். ஆமாம், எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வரும்னு நினச்சிங்கன்னா வராமல் போனால் ஏமாற்றம் தான் வந்து மகிழ்ச்சியை குறைக்கிறது. இருக்கிற சந்தோஷமும் நமக்கு அந்த அதனால போயிடும். ஆமாம், இது முக்கியமாக சொன்னீங்கன்னா நீங்கள் கேள்வியில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக சொன்னீங்கன்னா குழந்தைய தான் பார்க்கணும். கண்டிப்பாக. ஆமாம், குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலையே இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே இருக்காது, எந்த நேரமும் சிரிச்சிட்டே இருக்கும். ஆமாம் சார். ஸோ அதை பார்த்தாலே நமக்கு ஒரு வைப்பு, அந்த மகிழ்ச்சி நமக்கு தானாக வரும். ஸோ இப்போ அந்த குழந்தை பருவத்திலேருந்து நம்ம வளர நம்மளோட நிறைய மாற்றங்கள் ஏற்படுது மகிழ்ச்சியில். இப்போ குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலை கிடையாது, எங்கேயாவது விளையாடுவோம், என்ன வேணால் பண்ணுவோம். ஆனால் வந்து வளர அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறோட நேரம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஏன் சார் அது? ஆமாம், கண்டிப்பாக ஆகுது. ஏன்னா முன்னால் வந்து குழந்தையாக இருக்கும்போது என்னென்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவலையே இல்லை. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த தொழில்முறை முன்னேற்றங்கள், படிப்பில் உள்ள காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து கட்டாயம் ஸ்கூலில் சேர்க்கணும். ஆமாம், மன அழுத்தங்கள், ப்ரெஷர், எல்லாத்துக்குமே ப்ரெஷர், பேரண்ட்ஸுக்கும் ப்ரெஷர், குழந்தைகளுக்கும் ப்ரெஷர். ஸோ இதை வந்து அவங்களால தாங்கிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கட்டாயம் வந்துருச்சு. கண்டிப்பாக. ஸோ இதனால் என்னென்னா குழந்தை பருவம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, இன்ஜினியரிங் சேரணும், மெடிக்கல் சேரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா வீட்டுக்கு வந்தோடனே அதோட விட்டுறதில்லை, அடுத்த ட்ராயிங் கிளாஸ்ன்றாங்க, காம்படிஷன், ஸ்கேட்டிங், ஏன்னா காம்படிஷன், அடுத்தவங்களோட நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், அந்த ப்ரெஷர். ஸோ குழந்தை பருவத்தில் இருந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ரெஷர், அந்த காம்படிஷன். ஏன்னா இங்கேயும் காம்படிஷன் தான். ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதையும் தாண்டி ஆனால் இதுலேருந்து அந்த இதுலேருந்து வெளிப்பட முடியல என்னன்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இதனால் என்ன, பேரண்ட்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க, குழந்தைகளும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதுமாரி வரும்போது அவங்கள கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே கொண்டு வருது நம்மளோட தலையாக. எந்த விஷயத்தையும் ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க, பிடிச்ச விஷயமா இருந்தால் அது தானாக செய்யும், மகிழ்ச்சியோடு செய்யும். அதான் என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ண சொல்லுவோம். அதான் சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வாழக்கூடாது, இஷ்டப்பட்டு வாழணும். கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து படிப்புனாலும் சரி, வாழ்க்கைனாலும் எல்லா விஷயமா இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னு ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் தான். ஆமாம், கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறப்போ அதை மகிழ்ச்சியோடு செய்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பா? அவங்க மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் பார்த்த அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். கண்டிப்பாக. இது எனக்கு வந்து பொறாமையாக இருக்கும். இந்த குழந்தை பருவத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோமோ, வயதாயிட்டுன்னு வந்து நான் என்னைக்கு யோசிக்கல. ஏஜ் இஸ் மியர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த வயசு வந்தாலும் குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளையே மறந்துடுவோம். கண்டிப்பாக. அதனால் சில பேர் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, என்ன இவ்வளோ வயசாகியும் குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்கம்மா. பட் அதில் தான் மகிழ்ச்சியே இருக்குது. அதனால் நீங்கள் ஏஜுங்கிறது அது வரையறம்பே கிடையாது. எந்த ஏஜ்லேயும் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வயதை வந்து மீறிடுறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக. அதனால அந்த பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சார் உங்களை பார்த்தா போதும், சில நிறைய பேஷண்ட்ஸ் வந்தவொன்னு சொல்லுவாங்க, சார் உங்களை பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க. அதில் என்ன மேஜிக் மாயம் மந்திரம் இருக்குன்னு தெரியல. பட் என்னென்னா அந்த பாசிட்டிவ் வைப் அவங்களுக்கு கிடைச்சவொன்னே தேர் ஹாப்பி. இல்ல நிறைய பேர் வந்து என்னன்னா வளர்ந்த பிறகு என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ, குழந்தையாவே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துடும் சார். எல்லாருமே நம்ம சொல்றது என்னன்னா அந்த காலத்துல நம்ம சும்மா ஜாலியா இருந்தோம், சின்ன வயசுல எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வளர வந்து நம்ம குழந்தைகளை பார்த்து ரொம்ப பராமரிப்படுவோம். ஆமாம். ஸோ அது முக்கியம். என்னன்னா இதில் வந்து என்னென்ன எக்ஸ்கியூஸ் என்னன்னா குழந்தையா இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு போகணும், வரணும், படிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் வளர என்னன்னா காலேஜ்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அடுத்து வேலைக்கு போகணும், அடுத்து கல்யாணம் இருக்குது, அப்புறம் ஃபேமிலியை காப்பாற்றணும்.
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு இடையில நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார்? ஆமாம், இது அது அப்படின்னா அதான் நீங்கள் வந்து அதான் நான் சொல்லுவேன், குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ வந்து அதிவேக உலகில் வந்து ஆர்டிஃபிஷியல் 7ஆம் அறிவே வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் கூடாது, ஃபோனை கொடுக்கக்கூடாது சொன்னாலும் நம்மளை விட பசங்களுக்கு நல்லா தெரியுது, நிறைய தெரியும். ஸோ அதனால் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அது நெகட்டிவ் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதை நல்வழிப்படுத்துறதுல முக்கியம். அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், இந்த வழியில் செய்யுங்க, இப்படி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இப்போ மொபைலில் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மொபைலில் ஆனால் அந்த டெக்னாலஜினால அவர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அது நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதை சொல்லி கொடுத்தா அந்த பசங்க அந்த வழியில் போயிடுவாங்க. ஒரு அன்பான வழியில். ஆமாம், அன்பாலையில் இருக்கலாம், அறிவுபூர்வமாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வழியில் கொண்டு போகும்போது அவங்கள அதான் சொல்கிறேன், யங்கஸ்ட் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுவாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத நேரங்களில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன சார்? மெயினாக வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஓகே. ஸோ எந்த நேரம் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருக்க முடியாது. ஸோ காலையில் மாத்திரம் தான் எனக்கு அந்த டைம். ஸோ பெஸ்ட் டே ஆஃப் த ஹவர் ஆஃப் த டே வந்து எனக்கு மார்னிங் தான். ஸோ ஏர்லியராக எந்திக்கிறது. எல்லாருக்கும் இந்த சோம்பேறித்தனம் உண்டு. சோம்பேறித்தனம் தான் அந்த மகிழ்ச்சியோட முதல் எதிரி. அது நான் வந்து கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லுவேன். இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும். ஸோ காலையில் ரொம்ப இதாக இருக்கும். அடுத்தது சொன்ன மாதிரி இந்த ரெயின்போ எஃப்எம் மாதிரி ரேடியோ தான் ரொம்ப கேட்குறது. என்னதான் உங்களுக்கு யூடியூப் மற்ற இதெல்லாம் ஊடகங்கள் வந்தாலும் தி ரேடியோ ஸ்டில் ஐ லவ் ரேடியோ. சூப்பர். ஸோ அது பஞ்சு முதலே சொன்ன மாதிரி இந்த தூளை இந்த ஒரு பாட்டு கேட்டால் போதும். ஆமாம், நமக்கு பிடிச்ச பாட்டு வருதான்னு தேடிட்டே இருப்போம். அதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. வந்துச்சுன்னா அதை பாட்டு பாடிட்டே இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் காரில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தா காரு ஸ்பீக்கர் பாடுறதோட நான் பாட தான் ஜாஸ்தி அதிகமாக பாடுற மாதிரி. சார், இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாடணும்னு சொல்கிறீங்க. நமக்கு இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா சார்? அது உடற்பயிற்சி செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா? ஆமாம், யூஸ்வலாக என்னென்னா மருத்துவ ரீதியாக சொன்னீங்கன்னா என்டார்ஃபின்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூட் எலிவேட் ஆகுது. கண்டிப்பாக. என்ன தான் மனதளத்தில் இருந்தாலும் அது வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு இது இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ இதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஓகே. இந்த உலக சுகாதார நிபுணர் சொல்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம். வாரத்தில் 5 நாள் பண்ணி ஆகணும். டெய்லி 1 hour, வீக்லி 5 days பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 1 மணி நேரம் பண்ணுறதுனால மீதி 23 மணி நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைஃப் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படியே உங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணலாம். இல்லைன்னா அது பண்ணாதனால உங்கள் லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ அவசரமான உலகத்தில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறதில்ல, போகிறாங்க வர்றாங்க அப்படி தான் இருப்பாங்களோன்னு குடும்பத்துக்கிட்ட எப்படி நம்ம வந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கலாம் சார்? இது வந்து அப்படி தான். இப்போ என்னென்னா கணவன் மனைவி 2 பேர் இருந்தால் 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில். அதேமாதிரி குழந்தைகள் இருந்தேன்னா அந்த குழந்தைகளும் போயிடும். அதான் காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பாடை கட்டி கிளம்பி ஓடி போயிடுவாங்க. அந்த நேரம் தான் வருது. ஈவினிங் யார் எப்போ வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு தனியாக மீ டைம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட நேரம் எப்போ இருக்குங்கிறது வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதனால் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு எப்போ டைம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லுவோம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாரும் குடும்பமே உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ ஆளாள் கையில் தட்டேந்தி கையேந்தி சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இல்லைன்னா ஸ்விக்கி சொமேட்டோவில் சொல்லி யார் எப்போ வருதுன்னு தெரியல, சாப்பாடு வந்துட்டு போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் உலகில் வந்து அதான் சொன்ன மாதிரி இப்போ என்னென்னா வார நாட்களில் முடியலான்னு கூட சண்டேயாவது உட்காந்து அன்றைக்கி நாள் கண்டிப்பாக விடுமுறை. ஆமாம் சார். அதுலேயாவது உட்காந்து ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா அதில் என்ன சாப்பிட்றேன்னு முக்கியம் இல்லை, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம். அதில் ஒருத்த நீ நிறைய சாப்பிட்ட சண்டை தான் வரும். அந்த சண்டை வரணும், வந்தால் தான் மகிழ்ச்சி. அப்புறம் போன வாரம் இது கொடுக்கல, இது எனக்கு வேணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்படி நல்லா இருக்கலாம். அடுத்தது என்னன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே இல்லைன்னா சண்டே ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் கூட பரவாயில்ல, யூ கோ ஃபார் ஷாப்பிங். அது ஷாப்பிங் அதாவது காசு இருக்கிறதுக்காக செலவழிக்கணும் இல்லை, நீங்கள் ஷாப்பிங் போனாலே அது ஒரு மகிழ்ச்சி. ஸோ நான் இன்னொன்று கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா மையக்கருத்து என்னென்னா ஒன்றா இருக்க வேண்டிய குடும்பம், பசங்களோ குழந்தைகள் கணவன் மனைவி எல்லாரும் ஒன்றா இருக்கிற நேரம் தான் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் மனநிலை நல்லாயிரும். ஓகே சார். மகிழ்ச்சியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கந்தசாமி மருத்துவர் கந்தசாமி அவர்கள் வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வந்து சார் மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடணுமா இல்லை நமக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கா? ஆமாம், ஓடினீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லை, அதான் சொன்ன மாதிரி லிமிட்டேஷன், எல்லை தான் போகணும். எவ்வளோ தூரம் ஓட போகிறோன்னு அது உங்கள் கெப்பாசிட்டி தான். ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ போடணும். பட் லிமிட்டும் இல்லாமல், என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன லிமிட் இல்லாமல் போனீங்கன்னா அது மகிழ்ச்சியே சந்தோஷமாக இருக்கும்.
மீன்ஸ் அது ஒரு கஷ்டமாக இருக்காது, அது ஒரு எஃபர்ட். ஆமாம், அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னு தேவையே இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேஸ் பண்ணி தான் ஆகணும். சேஸ் பண்ணோம் உண்டு. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நல்லது கெட்டது மாதிரி, ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறங்கி தான் இருக்கும். ஸோ அந்த இறக்கத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஸோ அந்த திடநிலை வந்து உங்களுக்கு தேவை. ஸோ சுகமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, அதே மாதிரி இருக்குமோ அதேமாரி சோகம், அதாவது துக்கம் வரும்போது அதை தாங்கக்கூடிய மனசு வேணும், சக்தி நம்மகிட்ட இருக்கணும். ஆமாம், அதனால உண்டு. வாழ்க்கை முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்கலாமா? மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, அதுக்குரிய பாசிட்டிவ்ஸ்னஸ் என்ன சார்? ஆமாம், யூஸ்வலாக என்னென்னா அதான் மகிழ்ச்சியாகவே இருக்கணுங்கிறது நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கலாம் சார். இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினம்னு சொல்லிட்டோம், இதில் இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா ரொம்ப தப்பு. ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டியும். அதனால் அது நீங்கள் கேட்ட கேள்வி மாரி காலகட்டம், குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கீங்க, அடுத்து பள்ளி பருவத்தில் எப்படி இருக்கீங்க, அடுத்து கல்யாணம் ஆகி அந்த பருவத்தில் எப்படி இருக்கீங்க, அப்புறம் முதுமை. ஆமாம், சில முதுமைன்னு போகும்போது தான் கொஞ்சம் பயம் வரும், நோயினால் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அப்புறம் நம்மை பார்த்துக்கிட முடியுமா, இல்லை நம்ம குழந்தைகள் நம்ம பார்க்குமா, எதிர்பார்ப்புகள் நிறையாயிரும். ஆமாம் சார். இது போக நம்ம எவ்வளோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறது ஏறிக்கிட்டே போகுது, 70-80 வருது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டன்சி வாழ்க்கை இதுமேல் எப்படி வாழ போகிறோம். அப்போ கண்டிப்பாக என்னென்னா நமக்கு வாழ்க்கை துணை நம்ம மனைவி தான். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இது 2 பேரும் தான் இவங்க ஃப்ரெண்டு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட் லெவலில் போயிடும், அதாவது தோழமை லெவலில் போயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டம் வரைக்கும், அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லிமிட்டேஷன் எங்கே வரைக்கும் போகுதுன்னா உங்களுக்கு கடைசி நிலைமை வரைக்கும் கண்டிப்பாக இது தேவை. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் உங்களை எப்படி வச்சுக்கிங்கிறது கண்டிப்பாக அதை நீங்கள் வரையறுத்துக்கலாம். ஸோ இதுக்கு லிமிட்டேஷன் இல்லாமல் நான் இந்த லெவலில், இந்த ஏஜில், இந்த வயதில் நான் இப்படி இருப்பேன், பாஸ்டையும் வேண்டாம், ஃபியூச்சரும் வேண்டாம். கண்டிப்பாக இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சோகமாக தான் இருக்கும். இப்போ மகிழ்ச்சிங்கிறதுக்கு நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்க வேணாம். ஆமாம், நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் பாஸ்டையும் ஃபியூச்சரையும் பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்க சார். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது, நமக்கு இப்போ என்ன இருக்குது, நம்ம இதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரைய மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ என்னென்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது எஸ்கேபிசம். இதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படி நினப்பில் பழசையை நினச்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது போக போக அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இது மன அழுத்தத்துக்கு போயிடும். ஒன்று ஃபியூச்சருங்கும் போது அடுத்து என்ன ஆகும், அடுத்து ஆகணும், இந்த பயத்திலே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கண்டிப்பாக. அதனால என்னென்னா இதுக்கு தான் சிம்பிளாக சொல்லுவாங்க, இந்த நொடியில் வாழணும், லிவ் அட் திஸ் மூமெண்ட். சூப்பர். இது ஒரு பெரிய பஞ்சு டயலாக், எனக்கு பிடிச்ச பஞ்சு டயலாக். சூப்பராக சொன்னீங்க. அதேமாரி ஆசைகளுக்கு அளவே இல்லை, மனுஷனுக்கு ஆசைக்கு அளவே இல்லை. ஆமாம், அத்தனைக்கும் ஆசைப்படுன்றாங்க. ஆமாம், எல்லாம் படத்தான் செய்யணும், அதனால எல்லாருமே புத்தராயிட முடியாது. கண்டிப்பாக. அதனால அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால என்னன்னா நம்ம ஆசைகள் எவ்வளோ இருக்கணும், கண்டிப்பாக ஆசைப்படணும். அதேமாரி நம்ம பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காண். கண்டிப்பாக கனவு காணணும். அப்போ தான் நம்ம பிரெயின், நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதான் அந்த கனவு காணுறதுனால நம்ம அதுக்கான வழிகளை தேடணும். அதை விட்டுட்டு அது பெருசா இருக்கு அதுக்காக நம்ம வந்துட்டே இருந்தோம்னா அந்த கனவுக்கான பாதைகள் நமக்கு கிடைக்காது. மகிழ்ச்சியாகவும் நம்ம போகவும் முடியாது அந்த பாதைக்கு. ஆமாம், எப்பவுமே சொல்லுவாங்க மனசாட்சின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு உள்ள ஐடென்டிட்டியா ஒருத்தர் உள்ள சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார், வேணும்னு சொல்றதே கிடையாது. ஆமாம் சார். ஆமாம், அதனால நமக்கு போட்டி அங்கே தான் இருக்கும். ஆமாம், மனம் ஒரு குரங்குன்னு சொல்ற மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, நீங்க ஆசைங்கிற மாதிரி மனிதன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இதுல ஒரு சிம்பிள் இதை சொன்னீங்கன்னா, எக்ஸசைஸ் லெவலில் சொன்னீங்கன்னா மெடிடேஷன் சொல்றது. இது எப்படி பண்றது சார், நிறைய உங்க இன்டர்வியூல முன்னால பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்கு, எப்படி பண்றது, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்குது, இதை நீங்க மியூசிக் கேட்டுக்கலாமா, இது ஒண்ணுமே கிடையாது, அமைதியா இருக்கணும். வடிவேலு சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆமா, அந்த 5 நிமிஷம் சும்மா இருக்க மனுஷன் யாரும் ரெடி இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால அவங்க மனதை அலைய விட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கும். ஒரு நாள் 10 நாளில் கிடைக்கும், ஒரு நாள் 20 நாள் கிடைக்கும். அந்த 20 நாளுக்குள்ளே உங்கள் மனம் தானாக அடங்கிடும். கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்கும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு யூ ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல், அது தானாக வந்துடும். அப்போ நீங்கள் எந்த டைவர்ஷனுக்கும் போக முடியாமல் நீங்கள் சமாளிச்சுக்கலாம். சார், ஒரு சில பேர் நான் மெடிடேஷன் பண்ணி ஹாப்பியாக இருக்க போகிறேன், நான் வாக்கிங் போய் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மனதளவில் அப்படி நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ரியல் சந்தோஷம் தருமா? ஆமாம், இல்லை அதான் இது சில பேர் என்னென்னா இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்குது, ஷார்ட் லீவ்டு
அச்சீவ்மெண்ட்ஸ் அல்லது கோல்னு வச்சுக்கிறது. கண்டிப்பாக. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னென்னா கமர்ஷியலாகவும் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் பிறந்ததுன்னா வந்து இந்த மாதம் இந்த வருஷம் நான் 5 கிலோ வெயிட் குறைக்கணும், இல்லை நான் 6 பேக் வாங்கணும், இல்லை இந்த வருஷம் நான் சைக்கிள் காம்படிஷனில் போகணும், அந்த மாதிரி நிறைய வச்சுருவாங்க. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா தானாக முடிஞ்சிடும். மார்ச்சில் நகரவே ஏன்னா அந்த பேமெண்ட் தான் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் லிவ்டு மூமெண்ட்டு அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து நிறைய பேர் ஏன்னா இது பெருமையாக சொல்லிக்கிறது. ஆமாம் நான் அந்த பே பண்ணியிருக்கேன், நான் ஜிம் போகிறேன் அப்படி சொல்கிறது. ஆனால் ஜிம் போயிட்டு அங்கே எல்லாரும் போய் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா நம்ம போனதே வேஸ்ட்டு. ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு வந்துடுறது. பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்ல மாதிரி எக்ஸ்கியூசஸ் டோன்ட் பர்ன் கேலரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டிங்கன்னா அது வந்து ஒன்றும் உங்கள் ஃபேட்டை குறைக்க போகிறதே இல்லை. அது அவ்வளோ தூரம் போன வாக்கிங்க்கு அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது முதல்ல நான் சொன்ன மாதிரி சோம்பேறித்தனம் இது முதல்ல எதிரி. இதை தூக்கி வெளியே போட்டிங்கனாலே நீங்கள் நல்லாயிருவீங்க. ஸோ சோம்பேறித்தனம் எக்ஸ்கியூஸ் சொல்ல வைக்கும். ஸோ நீங்கள் உடனே நான் பாஸ்ட்டுக்கு போயிடுவோம், இல்லை ஃபியூச்சருக்கு போயிடும். நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அது சொல்கிறது எக்ஸ்கியூஸு. இல்லை நேற்று இதனால் இருந்ததே சொல்லிடுறோம். இதெல்லாம் நான் உடல் அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை நீங்கள் வேண்டாம், ரெஸ்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக. பட் இல்லைன்னா நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்க தாராளமாக. அதனால் ஒரு தடையும் இருக்காது. ஓகே சார். இசை வந்து மகிழ்ச்சியில் எவ்வளோ பங்களிக்குது? ஆமாம், இது இசை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப எல்லா காலகட்டத்திலையும் எல்லா வயது வரம்பு இல்லாத எல்லாரையும் உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரே துறை வந்து இசைத்துறை. ஆமாம், நீங்கள் பாட்டாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், யார் எந்த பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்களே கேட்க மாதிரி நேர் விருப்பம்னு போடுறீங்க. நானும் கேட்டுட்ருக்கேன், சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன், கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக ஃபேன். ஆமாம், எனக்கு இதான் வந்து இதில் ஃபேன் ஆகிட்டேன். நிறைய பாட்டு போட்டிருக்கேன். இப்போ கடந்த 2-3 நிகழ்ச்சி கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்ட பாட்டே வைபாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே அதான் சொல்லும்போது யோசிச்சிட்டே போகிறது. அதனால் போகும்போது பாட்டு கேட்குறதே ஒரு விஷயம். ஸோ இசைங்கிறது வந்து அதான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸில் என்டார்ஃபின்ஸ் வர்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க இசை தோண்டும். அதான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா வாக்கிங் குறைச்சிருவாங்க, ஆனால் பாட்டு கேட்டுட்டு போவாங்க. கண்டிப்பாக சார். ஸோ அந்த இசை வந்து அவ்வளோ தூரம் ஒரு பாட்டு மனிதனை ரொம்ப மாற்றிடும் இல்லை சார்? அவனோட கவலைகள்லேருந்து வெளிவரதுக்கு இசை வந்து ரொம்ப பங்கு. ஆமாம், என்னென்னா அவங்க மனநிலையோட ஒத்து சில பேர் பாட்டு கேட்பாங்க. சோகமாக இருந்தால் சோக பாட்டே கேட்பாங்க. ஜாலியாக இருந்தால் ஒரே ஹைப்பர் ஒரே இந்த ராக் மியூசிக் மாதிரி கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அட்லின் அடுத்த ஹார்மோனை பம்ப் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிரைவிங் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேரில் யாராவது ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக சார். அது மாதிரி வந்து ரொம்ப லவுடாக கேட்டிருப்பாங்க. ஸோ அது உண்டு, சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. எப்பவுமே லவுடாக மியூசிக் வந்து ஏன்னா அடுத்த வர பாதிக்காமல் இருக்கணும். அதனால் இசைங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச முக்கியமான மகிழ்ச்சி தரும் சாதனம். சூப்பர் சார். சார் பொதுவாக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கிட்ட கார் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எங்கிட்ட வீடு இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எங்கிட்ட பணம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயமா? பொருள் சார்ந்த விட அதான் இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்தது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பொருள் சார்ந்து இருக்கிறது வந்து தப்பில்லை. கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. ஆமாம். பட் அதனால் இப்போ கார் இருக்குது, எனக்கு கார் வந்தால் போதும் சொல்லிட்டு அந்த கார் வாங்கின பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு லோன் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த வாங்கின மகிழ்ச்சியாக போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த அளவு இருக்கக்கூடாது. பட் என்னென்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு உங்கள் பணம் அதாவது எவ்வளோ சம்பாத்தியத்துக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக. இதனால் இந்த ஸ்டேட்டஸுக்கு இல்லை, ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லை. ஆமாம். உங்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி செய்யலாம். வாழ்வது ஒரு முறை தான் சார். அந்த வாழையில வந்து ஜெயிச்சுட்டு தான் போகணும். ஆனால் அதனால நம்ம தோத்துட்டு போகக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் போகிறோம். அது வந்து முக்கியமான குறிக்கோள். கண்டிப்பாக சார். சார் இந்த அவசர உலகத்தில் மன அழுத்தம் வந்து எவ்வளோ வந்து அஃபெக்ட் பண்ணுது மகிழ்ச்சியை? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சார். தினசரி வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாகிடுச்சு. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு மனிதனை வந்து மகிழ்ச்சியை தடுக்குது சார்? ஆமாம், அதான் வந்து என்னென்னா அதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது ஒரு சின்ன விஷயத்த பலூன் மாதிரி பெருசாக்குறது, ஓவர் திங்க் பண்ணுறது. ஆமாம், அது பலூன் வெடிச்சிடும். கண்டிப்பாக வெடிக்க தான் போகுது. தெரிஞ்சே அதாவது என்னென்னா மனதளவில் தெரிஞ்சே ரொம்ப சீரியஸாக மன அழுத்தம் போனாங்கன்னா அவங்க மனநோய் மருத்துவரை தான் அணுகணும். வேறு வழி கிடையாது. பட் என்ன அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஸோ அது வந்து முக்கியமான காரணம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இப்போ முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் சொல்கிறது ஒரு மணி நேரம் உடற்பயிற்சின்னு சொல்கிறது. கண்டிப்பாக சார். முன்னால் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இதில் சொல்கிறேன்னா முன்னால் வந்து 10,000 ஸ்டெப்ஸு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு 10,000 நடக்காது. ஆமாம், இப்போ பயிற்சிகள்லாம் வந்துடுச்சு 10,000 ஸ்டெப்ஸ்ன்னு. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இந்த 10,000 ஸ்டெப் நடக்கலையே சுற்றி வந்துருப்பாங்க. இப்போ அப்படிலாம் மாற்றி உலக சுகாதாரமே அது மாற்றிட்டாங்க. எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் நடந்தால் ஏன்னா
மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே சுகர் ஏறும். கண்டிப்பாக சுகர் அது குறைஞ்சிரும். அப்புறம் உங்கள் ஃபேட்டும் குறையும். ஸோ சாப்பிட்டு முடிச்சு ஆஃப்டர் எவ்ரி மீல், காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் நடந்தா போதும். நடந்து போகும். இவ்வளோதான் நீங்கள் நடக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 10,000 ஸ்டெப்ஸ் யாரும் நடக்க முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் காரை தள்ளி நிப்பாட்டுங்க, லிஃப்ட்டில் ஏறாதீங்கன்னு சொன்னால் உங்கள் அவசர உலகத்தில் நீங்கள் லிஃப்ட்டில் தான் ஏற வேண்டிய வழியே கிடையாது. இல்லை ட்ரெயினை விட்டுருவீங்க, பஸ் விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இது முயற்சி எடுக்கலாம். மொபைல் ஃபோனை குறைக்கிறதுனால நம்மக்கிட்ட மகிழ்ச்சி அதிகமாக வருமா சார்? இப்போது மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துக்கும். 90% நம்ம மொபைல் ஃபோனை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதோட பயன்பாடுகளை குறைச்சோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக வரலாமா? இது முன்னால் வந்து தொலைபேசி அதான் ஃபோன் வந்து பழைய காலத்தில் வந்து ஒயர் அட்டாச்டு. ஆமாம் சார். ஆமாம், அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கையில் இருக்கிறதுனால அதை விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபோனோட சுற்றிட்டு இருக்கோம். அது ஒன்று. அடுத்தது என்னென்னா அந்த ஸ்க்ரீன் டைம் சொல்கிறாங்க. ஆமாம். அந்த ஐடியில் இருக்கவங்க இல்லை மொபைல் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் டைம் இது கண்டிப்பாக உங்கள் கண்ணை மாத்திரம் இல்லை உங்கள் மூளையும் பாதிக்கும். ஒன்று. அடுத்தது முக்கியமான விஷயம், நாங்கள் எக்ஸசைஸ் லெவலில் சொல்கிற மாதிரி மனிதனுக்கு முக்கியமாக 6 மணி நேரம் தூக்கம் அவசியம். கண்டிப்பாக சார். 10 மணிக்கு படித்து காலையில் 6 மணிக்கு எந்திக்கணும்னு ஒரு ஸ்லீப் டைம் வச்சுக்கணும். கண்டிப்பாக. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறது என்னென்னா 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30க்கு எழுந்துச்சு ஃபேஸ்புக்கு ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கு. அப்படிங்கும்போது உங்கள் தூக்கம் தடைபட்டுட்டே இருக்கும். அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லை சார் 2 மணி வரைக்கும் தூக்கமே வரல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தொழில் ரீதியாகவும் உங்கள் வேலை பளுவினாலையும் இல்லை இந்த மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணனாலே உங்கள் தூக்கம் பாதிக்கப்படும். கண்டிப்பாக. ஸோ இந்த தொலைபேசிங்கிறது வந்து தொலைபேசி ஆகி போச்சு இப்போ. ஸோ அதனால் வந்து எது முக்கியம் எதுக்காக அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணணும். இப்போ மருத்துவ ரீதியாக இருக்கிறதுனால எமர்ஜென்சி கால் எடுத்துக்கணும்னா எடுத்துதான். அது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பேஷண்ட்டு முன்னால் வச்சு நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பாதிப்பு, பேஷண்ட் மருத்துவ நோயாளிக்கும் பாதிப்பு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களை லிமிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தொலைபேசியை வச்சிட்ருக்கோம். ஓகே சார். ஓகே. தூக்கம்னு சொல்கிறபோது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மகிழ்ச்சி எவ்வளோ இழக்கிறோம் சார்? கண்டிப்பாக. நீங்கள் வந்து முக்கியமான அது மெலட்டோனின் ஒரு ஹார்மோன், அது வந்தால் தான் நமக்கு தூக்கம் வரும். ஸோ அந்த 6 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம். இதனால் உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை, ப்ளஸ் இதனால் அசிடிட்டின்னு சொல்லி அல்சர் மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப சாப்பிட்றதுனால உங்களுக்கு காலையில் சாப்பாடு, நிறைய பேர் காலையில் சாப்பாடை மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் தூக்குறதுனால. ஏன்னா ஐடியில் வரைக்கும் நைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க காலையில் வரைக்கும் எந்திக்கிறது 9 மணிக்கு மேலே தான் எந்திக்கிறாங்க. டேரெக்டாக லஞ்சில் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் உணவையும் பாதிக்கிறது, உங்கள் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அடுத்த வேலைகளை எல்லாமே பாதிக்குது. ஸோ தூக்கம் வந்து கண்டிப்பாக. ஸோ ஸ்லீப் டைம்ங்கிறது மஸ்ட்டு. ஸ்லீப்புங்கிறது கண்டிப்பாக 6 மணி நேரம் தூக்கம் வரல டாக்டர்னா இப்போ குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் தூங்கும், அது நார்மல். கண்டிப்பாக. அடல்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு 6 hours ஸ்லீப், அது நார்மல். மினிமம் 6 hours ஸ்லீப், அது நார்மல். இது வயசாயிடுச்சு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மொத்த தூக்கமே 4 மணி நேரம் தான் இருக்கும். ஆமாம் சார். அதுக்கு மேலே தூங்க முடியாது. பட் எவ்ரிபடி எல்லாத்துக்கும் எல்லா வயதினரையும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்லீப் டைம்ங்கிறது பெட் டைம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாடி நீட்ஸ் ரெஸ்ட். படுக்கையில் இருக்கணும். அந்த நேரத்தில் தொலைபேசி அதை தொடர்றது வந்து தப்பு. கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்லீப் டைம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நாள் நல்லாயிருக்கும். பணம் செலவழிக்காமல் மகிழ்ச்சியாக இருக்கலாமா சார்? கண்டிப்பாக. இது வந்து பணத்தை பொறுத்ததே இல்லை மகிழ்ச்சி. ஆமாம். நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறேன் சார், காரு பணம் நான் இருந்தால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. பணம் செலவழிக்காமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமாம். இப்போ அவங்களுக்கு பணம்னா நீங்கள் எவ்வளோ பணம் தான், பணத்துக்கு அளவே இல்லையே. கண்டிப்பாக. நீங்கள் அது ஆசைக்கு அளவே இல்லை. எவ்வளோ தான் சம்பாதிக்கிறது. லாட்ரி, அந்த காலத்தில் லாட்ரி இருந்துச்சு, லாட்ரி தான் அடிக்கணும். லாட்ரி அடிக்கணும்னா அது ஒரு பெரிய இழப்பாயிரும். கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் பணத்தினால என்னென்னா இழப்பு தான் ஜாஸ்தியாகும், மகிழ்ச்சி தான் போகுமே ஒழிய பணத்தினால நீங்கள் எதையும் சாதிக்கவே முடியாது, நிம்மதி இருக்காது. இல்லை சார். கண்டிப்பாக. ஸோ மனிதனாக பிறந்துட்டு நீங்கள் வந்து பணத்தை எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ மனிதனாக இருக்கும்போது மனிதனாக இருந்தாலுங்களே போதும், மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் சார்? மகிழ்ச்சி வந்து நிறைய இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து நீங்கள் சொன்னீங்களே தொலைபேசியில் சொன்ன மாதிரி காலையில் குட் மார்னிங் போடுறது ஒரு 1000 குட் மார்னிங் வருது. ஓகே. ஏகப்பட்ட குட் மார்னிங் வருது. அது ரிப்ளை பண்ணுமாங்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. பட் குட் மார்னிங்கில் வந்து ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது. என்னென்னா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன ரிப்ளை வரும். ஓகே. அதுக்கு நீங்கள் மொபைலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது டைம் வேஸ்ட். ஸோ இதிலிருந்தே நீங்கள் ஆரம்பிக்க. இது ஒரு வெளிப்பாடு. இது ஒரு வெளிப்பாடு. ஓகே. அதுக்கப்புறம் என்னங்கன்னா கேர் ஷேர், நான் சொன்ன மாதிரி கேர் அண்ட் ஷேர். ஒரு குழந்தைய உங்கள் குழந்தைகளோ இல்லை பக்கத்தோட ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்களோ அவங்கள 2 தடவை கேர் எடுத்துட்டீங்க, நேற்று உடம்பு சரியில்லை நல்லா இருக்கீங்க கேட்டால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நேற்று வரைக்கும் பேச இருந்தால் நீ பக்கத்தில், ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் மாடி வீடுகளில் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் யாருக்கான்னு தெரியல, வீட்டு பக்கத்தில் இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வேக உலகில் வந்து அந்த கேர் இருந்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்து பகிர்தான் சொல்கிறது, ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறது, விஷிங்,
அதான் சொன்னேன், குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் சொல்கிற பழக்கமே இப்போ நிறைய பேருக்கு போயிடுச்சு. ஆமாம், ஒரு விஷ் பண்ணுறது முன்னால் டீச்சர்னா குட் மார்னிங் டீச்சர்னு கிளாஸில் சொன்னால் தான் அட்டண்டன்ஸே விழும். ஆமாம் சார். இப்போ அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பயோமெட்ரின்னு வந்துடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டாலே மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். ஓகே சார். ஓகே சார். தனிமையில் இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியை நிறைய பேர் தருவாங்க சார். நிறைய பேர் தனிமையாக இருப்பாங்க, நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு மகிழ்ச்சி எந்த அளவுக்குள்ள பங்கு இருக்கும் சார்? ஆமாம், அதான் சொன்னேன். இது வந்து இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது. சில பேர் வந்து தனியாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ட்ராவலே ஒரு பெரிய விஷயம், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய மகிழ்ச்சியை தரும். புது இடங்களை பார்க்குறது, புதிய மனிதர்களை பார்க்குறது. நம்ம லைஃபே ஒரு ட்ரெயின் மாதிரி தான். எந்த இடத்துல ஏறோம், ஒரு பஸ்ஸோ ஏதோ ட்ரெயின் மாதிரி தான். ஒரு இடத்துல ஏறுறோம், நிறைய பேர் ஏறி இறங்குவாங்க. நம்ம இடம் எங்கே போதோ நம்ம இறங்கி தாகணும், அந்த மாதிரி உண்டு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களை யாரும் வரல, நம்ம உலகத்தில் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஸோ அதில் வந்து இருக்கிற நாட்களில், உலகத்தில் இருக்கிற நாட்களில் வந்து தனிமையை ஏன் தேடணும்? உலகமே இவ்வளோ விரிஞ்சிருக்கு. ஆமாம், அதுலேயும் இந்தியா கேட்க வேண்டாம், பாப்புலேஷனில் நம்பர் 1. இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளையோ மகிழ்ச்சின்னு இல்லை, எந்தையெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா தேர் ரெடி டு ஹெல்ப். நம்ம பேசாதனால தான், நம்ம இது எந்தையுமே பகிர்ந்துக்காரனால தான் எவ்ரிபடி ஒரு இன்ஹிபிஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஹிபிஷன். இவர் சொல்லுவாரோ மாட்டாரோ, இப்போ மருத்துவராக இருந்தால் என்கிட்ட இவர் பேசுவாரோ மாட்டாரோன்னு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். இவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா இவர்கிட்ட சொல்லலாமா கேட்கலாமா, ஒரு உங்களுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதுவே பெரிய மகிழ்ச்சியாக. கண்டிப்பாக சார். ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சார் தொடர்பு? கண்டிப்பாக, நான் முதலே சொன்ன மாதிரி டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த்தே அதை சொன்னேன். ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். அதான் மனதளவில், உடல் அளவில் அண்ட் சமூக சுற்றுச்சூழல், இது 3 இருந்தால் தான் வந்து இருக்கிறது. ஸோ ஆரோக்கியமாக இருந்தாலே, அதாவது உண்ண உடை, நல்ல உறக்கம், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, பேசிக் இந்த 3 இருந்தால் போதும், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஓகே. இல்லைன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி அடிக்கடி எங்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நாங்களும் இதை வந்து உங்களை பயங்காட்ட முடியாது. ஒவ்வொருத்தரையும் 40 ஆயிடுச்சு, அடுத்து கேர்ஃபுல்லாக இருங்க, அடுத்தது 50 ஆயிடுச்சு, வயசு காரணமாக. கண்டிப்பாக. ஆனால் அந்தந்த கட்டங்களில் அந்தந்த வியாதிகள் வராமலும் போகலாம். ஆனால் நோயாளிகள் வந்து அவங்களோட மகிழ்ச்சியை எப்படி சார் அவங்க எடுத்துப்பாங்க? ஆமாம், இது அதை பொறுத்தது. இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸு நியூஸ்ல எல்லாம் வருது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருது. என்ன ஸ்ட்ரெஸ், அவங்க வேலைப்பளுவில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ, இல்லை அவங்க நீண்ட நாள் அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இது வந்து சமூகத்தில் வரும்போது இது வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது. ஆமாம் சார். பட் அதனால அதை பார்த்து பயந்து இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம உடற்பயிற்சியை வந்து முக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல பார்த்தோம். அதாவது என்னென்னா, நம்ம இப்போ பேணு காத்துக்கணும் உடம்பை. காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நேரம் தவறாமை, இது முக்கியமாக. இந்த பங்க்சுவாலிட்டின்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக 100% புரியும். வேலைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புக்கும் சாப்பிட்றதே. ஆமாம், காலை சாப்பாடு நம்ம 11 மணிக்கு சாப்பிட்றது, மதிய சாப்பாடு 3 மணிக்கு, அந்த மாதிரி அது ஸ்டைலாக பேர் வச்சுக்குது, பிரஞ்சுன்னு சொல்கிறது. அப்புறம் நைட் சாப்பிட்டு காலைல வரைக்கும் சாப்பிடாம இருக்கதே ஃபாஸ்டிங். அதை வந்து புதுசாக இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய தப்பு. கண்டிப்பாக. ஸோ வேலைக்கு சாப்பிட்றது முக்கியம். ஸோ அந்த சாப்பாடு கரெக்டாக அந்த வேலைக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஸோ இந்த சாப்பாடு இல்லாத நேரங்களில் நீங்கள் ஃபில்லிங் காஃபி டீ குடிக்கிறது, ஸோ இது அதிகமானால் அதுவும் பிரச்சனை தான். கண்டிப்பாக சார். ஸோ இந்த வரைமுறைகள்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம உடல்நலத்தினால கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இந்த லாஃபிங் தெராப்பி அப்படிங்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். ஆமாம், இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் சார். எல்லாத்துக்கும் ஒரு தெரப்பி வந்த மாதிரி லாஃபிங் தெரப்பி வந்துருச்சு. ஆமாம், சிரிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆமாம், அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு பெரிய முகத்தளவில், அதான் சொன்ன தசைகளுக்கு, முகத்தசைகளுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணுன்னா சிரிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு நாங்கள் ரேஸ் ஒரு ரன்னிங் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, ஏன் டென்ஷன்லேயே ஓடுறீங்க சார்மாங்க. ஸோ அதில் ஒரு 2 ஸ்மைல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, போகிற நம்ம கைதட்டுற 2 பேரை நம்ம பார்த்து சிரிச்சாலே போதும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கணுங்கிறீங்க, அந்த ப்ரெஷரில் நம்மளால் சிரிக்க முடியும்? கண்டிப்பாக முடியும். ஆமாம், அதை சொல்கிறாங்க. இப்போ அதே இது உசைன் போல்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் போனால் அவர் சிரிக்க மாட்டார், ஏன்னா அவர் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அந்த 100 மீட்டர்ஸில் வந்து செகண்ட்ஸில் முடிக்கிறாரு, அது இல்லை. நாங்கள் வந்து நெடுந்தூர ஓட்டம் ஓடுறோம் 42 கிலோமீட்டர். இப்போ ரன்னிங் மட்டும் இல்லை சார், நான் இப்போ எல்லா விஷயமே சொல்கிறேன். எல்லாமே நான் வந்து ப்ரெஷராக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சிரிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன். ஆமாம், இல்லை அது சில பேர் இண்டிவிஜுவலை பொறுத்து. இப்போ நீங்கள் நிறைய கிரிக்கெட் பிளேயரே பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக. இப்போ பொதுவாக விராட் கோலி எடுத்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், சச்சின் டெண்டுல்கர் இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், ரொம்ப ஆக்டிவ் பர்சன், பப்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பப்ளி பேசிட்டே இருப்பார், அதே மாதிரி ஃபீல்ட்லேயே இருப்பார்.
ஸோ இது வந்து அது அது அவர் வெளிப்படுற அவரோட திறமை, சொந்த திறமை. இப்பவும் ஏஜ் ஆயிடுச்சு, பட் இன்னும் அது இஸ் ஆக்டிவ். நிகழ்ச்சியை கேட்டிருந்தா கூட அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். கண்டிப்பாக. ஸோ எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர். ஸோ இந்த மாதிரி வந்து விளையாட்டுலையும் நீங்கள் இது வந்து வெளிப்படுத்தலாம். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சொன்னீங்க? லாஃபிங் தெரப்பி. ஸோ இது வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகி போச்சு. இந்த லாஃபிங் தெரப்பி வந்து என்னென்னா, இது ஒருத்தர் மனுஷனை சிரிக்க வைக்க. இப்போ ஒரு ஜோக்கில் இதில் சொல்லுவாங்க என்னென்னா, பெரிய நகைச்சுவை கூட்டம் நடந்துட்டு இருந்தது. ஒருத்தர் நிறைய ஜோக் சொல்லிட்டே இருந்தாராம். ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருந்தாராம். அவர் சிரிக்காமே வந்தான். இவர் ரொம்ப கடுப்பாகி போய் அவர்கிட்ட கேட்டாராம், என்னங்க இவ்வளோ ஜோக் சொல்கிறேன் சிரிக்கவே இல்லைன்னு. அவர் உடனே திருப்பி வரலாம், சார் நீங்கள் ஜோக்கை சொல்லவே இல்லையா அப்படின்னாராம். அதனால் ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு ஜோக்கை ரசிக்க தெரியணும். ரசிக்கும் தன்மை மனுஷனுக்கு வேணும். எவ்வளோ தூரம் நீங்கள் வெளிப்போ, அதான் சொன்னேன், எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹாப்பினஸ். ஸோ அதனால் ரசிக்கும் தன்மை மனுஷனுக்கு உருவாக்கணும். கண்டிப்பாக சார். அப்போ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகே சார். இந்த 50 வயதை தாண்டினாவே வந்து ஒரு வாழ்க்கை மேலே ஒரு பயம் வந்துடும். வயசானவங்களுக்கு வந்து இந்த மகிழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் சார்? ஆமாம், இப்போ 50 ஆயிரம் வரைய இருக்குது. அதை சொன்னேன், அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கூடிக்கிட்டே போகுது. கண்டிப்பாக. என்னதான் வியாதிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் மெடிக்கல் ஃபீல்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அது பெருமையாக சொல்லிக்கலாம். பட் என்னென்னா, அந்த ஏஜ்னால ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஏஜ்னால ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ 50 ஆயிடுச்சு, இதனால ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து கல்யாணம், அடுத்து வந்து வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுறது வந்து அதான் பிளான் பண்ணிக்கணும். பிளானிங் யுவர் லைஃப் ப்ராப்பர்லி. அது வந்து சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் கண்டிப்பாக இன்னும். ஸோ அதனால் ஏஜ் ஆக ஆக அது வயதுன்னு சொல்கிறோமா, ஏஜ் இஸ் மியர் நம்பர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வயது இல்லை. இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதான் மேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வயது வரம்பையும் பார்க்காம நீங்கள் தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆனால் முதுமைன்னு சொல்லும்போது என்னென்னா, கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும், பசங்கள்லாம் தனியாக போயிடுவாங்க, நீ கணவன் மனைவி தனியாக இருக்கலாம், இல்லை தனியாகவும் இருக்கலாம். ஸோ இது அதனால தான் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அது நமக்கு திரும்பி கிடைக்கும். கண்டிப்பாக. குழந்தைகளை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துக்கலாம், குழந்தைகளை நம்ம பார்த்துப்பாங்க. பட் இதில் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கலைன்னா ஒரு பெரிய மாற்றமாகிடும். பட் ஏமாற்றமாக இல்லாமல் இருந்தால், அதான் இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்லாம் வந்துடுச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தனிமையில் போய் இருக்க வேண்டாம், அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, மருத்துவ ரீதியாக எல்லாமே இருக்குது, ஒரு ஜிம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பொதுவாக ஒரு பக்கம் கமர்ஷியலாக பார்த்தாலும், பட் முதுமையிலையும் நீங்கள் வாழலாங்கிறது ஒரு நம்பிக்கை உற்சாகமாக தெரியுது. ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து இதை தவிர்த்துக்கலாம், முதுமையை தவிர்த்துக்கலாம். ஓகே. இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கிறாங்க மாணவர்கள் இருக்காங்க சார், அவங்க வந்து காலையிலேருந்து ஒரு இரவு வரையும் படிக்கிறாங்க. இதுக்கிடையில் அவங்களோட மூஞ்சில் ஒரு சிரிப்பை கூட பார்க்க முடியல. அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் சூழ்நிலையே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம், இல்லை இது என்னென்னா வந்து கண்டினியூஸாக படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த பேர் சொல்லுவாங்க, சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சொல்கிற மாதிரி சிட்டிங் ஃபார் லவர்ஸ். இது வந்து நாங்கள் படிக்கிற மாணவர் மற்றம் தான் கேட்டிங்க, வேலையில் இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. காலையில் போய் உட்காந்தேன்னு சொல்லுவாங்க. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சார், ஐடி துறையோ இல்லை எங்கள் துறையோ எடுங்க, நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். பட் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா உட்காந்தே இருப்பாங்க. காலையில் போனோம் 7 மணிக்கு தான் அந்த சீட்லேயே வந்துருப்பாங்க. ஸோ இந்த வந்து கண்டினியூஸாக உட்காந்தோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான். கண்டிப்பாக. ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங்றாங்க. ஓகே. ஸோ இதனால் என்னென்னா, அவ்வளோ தூரம் உங்கள் உடம்பு பாதிக்கப்படுது. ஸோ அதனால் என்னென்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக. ஆனால் இதை வந்து அடுத்த வேறு வழியில் பார்க்கக்கூடாது. ஒரு காஃபி குடிக்கிறது, அடுத்த ரவுண்டு ஜூஸ் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணாமல் அந்த 1 ஹவருக்கு ஒருக்க 10 மினிட்ஸ் கோ ஃபார் அ ஸ்மால் வாக். அந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். கண்டிப்பாக. ஏன்னா அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதே இது எக்ஸாமில் 10 நிமிஷம் போகலான்னா அது முடியாது. அந்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். கண்டிப்பாக. சில எக்ஸாம்லாம் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகுது. அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். பட் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேண்டியது கண்டிப்பாக. இப்போ +2ங்கிறது பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு நகர்வு. ஆமாம். ஸோ அந்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் அப்போ எப்படின்னா, இப்போ தான் 10th 8th ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ போக எல்கேஜியில் வந்தாலும் வந்துடும் இந்த கொஞ்ச நாள். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது. இது வந்து கண்டிப்பாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கு முக்கியமான பொறுப்பு. கண்டிப்பாக சார். குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஆமாம், சில பேர் என்னன்னா, குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவே ரோல் மாடலாக எடுத்துருவாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. அப்படி இருக்காரு, நம்ம அப்பா டாக்டராக இருக்கு, நம்ம டாக்டர் ஆகணும். அந்த கட்டாயம் இப்போ இல்லவே இல்லை. கண்டிப்பாக. நிறைய குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் அதை வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார்.
இந்த ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சியை சொல்றாங்க சார். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இல்லை, அவங்ககிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இல்லை அப்படிங்கிறப்ப அதை எப்படி எடுத்துக்கலாம்? வெரி குட், சூப்பர் கொஸ்டின் சார். இது எப்படின்னா அந்த கம்பேரிசன் தான் உலகத்தில் பெரிய ட்ராபேக். ஓகே, நீங்கள் எக்ஸாமில் சொல்கிற மாதிரி ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கணும். காப்பி அடிக்கவே முடியாது, லைஃப்பில் காப்பி அடிக்கவே முடியாது. காப்பி பேஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டரில் மாத்திரம் தான். வாழ்க்கையில் நீங்கள் காப்பி பேஸ்ட்டுங்கிறது அத்தியாயமே கிடையாது. அதனால இண்டிவிஜுவல். ஸோ அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பி யூ, நீங்களாவே இருங்கள். கண்டிப்பா. ஆமா, இது ஒரு ஜெராக்ஸ் தேவையில்லை, இன்னொரு ஜெராக்ஸ் வரப்போறதே இல்லை. நமக்கு என்ன குளோனிங்னு சொன்னா, விஞ்ஞான ரீதியா குளோனிங்னு சொன்னா கூட நீங்க ஒருத்தர் தான். இப்போ நான் கந்தசாமின்னா ஒருத்தர் தான். கண்டிப்பா சார். இது யாராலும் மாற்ற முடியாது. ஸோ இதை வந்து நீங்க ஹிஸ்டரி ஆகிட்டு போகணும், வரலாறா மாத்திட்டு போகணும். கண்டிப்பா. அதுதான் வந்து வாழ்க்கையோட முக்கியமான உங்க லட்சியமா இருக்கணும். ஓகே. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சார். அந்த சண்டே ஹாப்பினஸ்னா என்ன? வாரத்துல முதல் நாள்னா வந்து ரொம்ப மக்கள் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. சண்டே அப்படிங்கிறப்ப ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன சார் அது? ஆமாம், இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. அதனால இந்த 4 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸே பாதி காலி ஆயிரும், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இதே மாதிரி தான் அந்த சண்டே ஹாப்பினஸ்ங்கிறது. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தில் ஒரு நாள், 7 நாளும் ஒன்று தான் எல்லா நாளும். ஆனால் சண்டேல வந்து இந்த கேலண்டரில் அப்புறம் கவர்மெண்ட்டில் இன்ஸ்டியூஷன் எல்லாமே, எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லாத்துலேயுமே தனியார் எல்லாத்துலேயுமே வந்து பெருசாக ரெட்டில் போட்டு ஹாலிடே அப்படின்னு போட்டுடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ என்ன இது நினச்சிடறாங்கன்னா மக்கள் மனநிலை என்ன ஆகுதுன்னா அன்றைக்கும் லீவ் எடுத்துக்கலாம், அன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக தூக்கம், மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல பிரியாணி, திருப்பி தூக்கம், இப்படி நினச்சிக்கிறாங்க. பட் அந்த ஒரு நாள் வந்து உங்களையே அறியாமலேயே உங்கள் உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். உங்களை யாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு வேலை பார்க்கல. உங்கள் ஹார்ட்டை கொஞ்சம் நேரம் இன்றைக்கி ஹாலிடேன்னு சொல்ல முடியாது, உங்கள் மூளையை இன்னைக்கு ஹார்ட் லீவுன்னு சொல்ல முடியாது, உங்கள் லங்ஸ் லீவுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வார நாட்களாக எடுத்துக்கிட்டு அன்றைக்கி அந்த வேலை பொழுது செய்யணும்னு கட்டாயம் இல்லை. பட் அன்றைக்கி ஒரு ருட்டீன் உங்களோட வேலைகள். ஆமாம், இது வந்து சண்டே சிண்ட்ரோம், சாட்டர்டே சிண்ட்ரோமாங்க. சாட்டர்டேனா 2 நாள் லீவு, அப்படி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருது. ஆமாம், பட் ரெஸ்ட்டு தேவை. பட் உங்கள் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக அன்றைக்கும் தொடர்ந்தீங்கன்னா இந்த மண்டே ப்ளூஸ்மாங்க. கண்டிப்பாக சார். திங்கக்கிழமை வேலைக்கு போகணுமா, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணுமா, இந்த பயம் வராது, இந்த மன அழுத்தம் வராது. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சியாக இருக்க ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மகிழ்ச்சியாக நான் சொன்ன மாதிரி இதே தான், லீவ் த மூமெண்ட். இந்த நொடியில் வாழணும். ஓகே. இந்த நொடியில் வாழ்றதுக்கு வந்து சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் தான். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஆமாம், எல்லாரும் சொல்லுங்கள் சார், ஈஸியாக சொல்லிட்டீங்க சார், எப்படி சார் இந்த டவுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டவுட்டை எப்படி செயல்படுத்தணும், அதான் செயல்முறையாக்குறது தான் வந்து மனுஷனோட முக்கியமான விஷயம். இது பண்ணாதனால தான் பிரச்சனையே வருது. கண்டிப்பாக. ஸோ லீவ் த மூமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சரையும் விட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷனை விட்டுடுங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கேர் அண்ட் ஷேர். அடுத்தது முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல். நன்றி உணர்வு. டெய்லி காலேஜ் சிம்பிளாக சொன்னோன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். 4 பேருக்கு நீங்கள் காலையில் எழுந்துச்சு 4 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நிறையா இருக்கும். தேங்க்ஸ்னு சொல்லணும். ஆனால் நம்ம பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோம், அப்ளிகேஷன் லிஸ்ட்டு. டெய்லி ஒவ்வொரு கடவுளாக பார்த்து ஃபுல் லிஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் கேர் அண்ட் ஷேர் சொல்லுமே தேங்க்யூன்னு சொன்னீங்கன்னா லிவ் த மூமெண்ட், வில் பி ஹாப்பி த்ரூ அவுட் த லைஃப். ஓகே சார். உலக மகிழ்ச்சி தினத்தில் நீங்கள் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சி தினத்தில் என்னையை கூப்பிட்டு பேச வச்சதுக்கு. ஸோ எப்பவும் ஹாப்பியாக இருங்க. மகிழ்ச்சியை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க, இது வந்து உங்கள் சொந்த சுயநலம் கிடையாது, நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. அதனால அந்த தீம் இந்த மாதிரி கேர் அண்ட் ஷேருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எத்தனை பேர், அதாவது நீங்கள் வந்து அடுத்தவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அது வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்காக சிம்பிளாக டெக்னிக்னா செல்ஃபி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படி இப்படி நிறைய பேர் பயங்காட்டுவாங்க. பட் செல்ஃபியில் ஒரு பெரிய லாஜிக் என்னன்னு கேட்டால் த ஹோல் வேர்ல்டு இஸ் பிஹைண்ட் யூ அப்படிம்பாங்க செல்ஃபி எடுத்தீங்கன்னா. கண்டிப்பாக. ஸோ எவ்ரிபடி இஸ் டுவர்ட்ஸ் யூ. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உலகமே உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இது ஒரு முக்கியமான கருத்தாக எடுத்துக்கோங்க. நன்றி, ரொம்ப நன்றி. இந்த 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி மகிழ்ச்சியை பற்றி ரொம்ப அழகாக புரிய வச்ச மருத்துவர் கந்தசாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பார்த்தீங்கன்னா மௌனம் பேசிய திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜோட இசையில் வாலியோட வரிகளில் மாணிக்கம் விநாயகம் பாடிய பாடல் தான் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.